பட்டுக்கோட்டை கருப்பு அமுதமிகு சேனலில் இன்றைக்கி என்ன சமையல் வீடியோனா, கத்திரிக்காயை வச்சு ஒரு மசாலா கத்திரிக்காய் பண்ண போகிறோம். இது சாதம் எல்லாத்துலேயும் சாப்பிட்லாம். இப்படி கத்திரிக்காய் எடுத்து நுனியை வெட்டிட்டு இப்படி அரிஞ்சுக்குங்க. ஏன்னா பூச்சியெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும். உப்பை போட்டுக்கிட்டு அரிஞ்சு போட்டிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இதுக்கு என்னென்ன மசாலா சேர்க்கணும்னு சொல்கிறேன். மிளகாய் ஒரு 6 எழுது, காரத்துக்கு தகுந்த மாதிரி 4 பல் பூண்டு, 2 தக்காளி, இதெல்லாம் மிக்ஸி சாப்பிட்றதுக்கு நைஸாக அரைச்சிக்குவோம். கடாய் வச்சு தேவையான ஆயில் விட்டு கத்திரிக்காய் போட்டு அப்படியே நல்லா வதக்கிக்குவோம். நம்ம நல்லா எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கணும். அப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு தாளிக்கணும். கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கணும். அப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்த கருவேப்பிலை இதை போட்டுக்கிட்டு அரிஞ்சு வச்ச கத்திரிக்காயை இதில் கொஞ்சம் வேக விடணும். வதங்கினோடனே நம்ம அடித்து வச்சோம் இல்லையா தக்காளி, பூண்டு, பட்டை மிளகாய், அதை கொஞ்சோண்டு ஒரு சில் தேங்காய், இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேண்டாம்னா சேர்க்க வேண்டாம். அதையும் அதோட சேர்த்துக்குவோம். இதோட மசாலா மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், சோம்புத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் கொஞ்சோண்டு, கரம் மசாலா, அவ்வளோதாங்க. இவ்வளோ மசாலா தான் இதோட சேர்த்து அப்படியே கிண்டி வந்தோன்னு இறக்குதான் செமையாக இருக்குங்க. தேவையான உப்பு, அதாங்க கத்திரிக்காய் மசாலா ரெடி. இறக்கி வச்சு சாப்பிடுவோம். அளவுக்கு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. அப்படியே சாதத்தை வச்சு சாப்பிட்டா தட்டு சொரே காலியாயிருங்க. ஒரு முறை இதே மாதிரி செய்யுங்க, மறந்துடாதீங்க, கட்டாயம் செய்யுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். நன்றிங்க. பாய்.